பேரஸ்லே பார்க்கிறேன். யார் ராஜா? டாக்டர் சொல்லுங்கள் போங்க. டாக்டர் டாக்டர் முடியல டாக்டர் முடியல டாக்டர். அவனுக்கு ஆல்மச்சன்னுக்கு உனக்கு முடியலமா? அந்த முடியல டாக்டர், வயிற்று வலி பொறுக்க முடியல. வயிற்று வலி இருக்கும்போது எதுக்கு பொறுக்க போற? சரி சரி ஃபாஸ்டாக சரியாகணுமா லேட்டாக சரியாகணுமா? எனக்கு ஃபாஸ்டா தான் டாக்டர் சரியாகணும். ஏன்னா சாப்பாடு கூட ஃபாஸ்ட் ஃபுட் தான். அப்ப நீ ஃபாஸ்டாக தான் போக போற. சரி சரி இந்த மாத்திரை காலையில 1 மத்தியானம் 1 உசுரோட இருந்தா நைட்டு 1 போட்டுக்கோ. டாக்டர் டாக்டர் பயப்படாம சாப்பிடு, சரியாகி விடும். மறக்காம ஃபீஸ் கட்டிட்டு போ. எவ்வளோ டாக்டர் ஃபீஸ்? 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? ஃபாஸ்டாக தானே சரியாகணும்ல? எனக்கு வயிற்று வலி சரியாகிட்டே டாக்டர். கொண்டா அந்த மாத்திரை சீட்டை ஃபீஸ் கட்டிட்டு போ. அப்பா, வெறும் வயிற்று வலிக்கு 10,000 ரூபாயா? இப்போ வயிற்று வலி போய் வயிற்றெரிச்சல் வந்துடுச்சு. டாக்டர் உங்க அப்பா வந்திருக்கிறார். அந்த மனுஷனோட தினமும் தொல்லையா போச்சு. என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட அண்டர்ஸ் என்ன, என்னோட புகழ் என்ன, இந்த சிட்டியிலே நான் தான் ஃபேமஸான டாக்டர். அவர் கோர முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தா நோயாளி எல்லாம் பயப்பட மாட்டாங்க. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணது பிடிக்காது. எனக்கு பணம் தான் முக்கியம். அவரை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடு. டாக்டர் ஒரே வாந்தி டாக்டர். ஒரே வாந்திக்கு இவ்வளவு பாரியா? ஒரு தடவை இல்ல டாக்டர், 10 தடவை டாக்டர். ஏன் நீ இங்கே வாந்தி எடுத்துறாத? முதல்ல ஒரு தடவை சொன்ன, இப்ப 10 தடவை சொல்ற. டாக்டர் கிட்ட போய் உண்மையா சொன்னாதானே சரியான ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியும். சரி சரி அப்படி என்னதான் சாப்பிட்ட? அப்படி ஒண்ணுமே சாப்பிடல டாக்டர், ஒரே ஒரு பழம் தான் டாக்டர் சாப்பிட்டேன். அப்படி என்ன பழம் அது? அது பலாப்பழம் டாக்டர். ஆனாலும் உனக்கு இவ்வளவு பேராசை இருக்க கூடாது. ஒரு பழத்தை ஒரு ஆளா சாப்பிட்டா ஒரு வழியா போக வேண்டியதுதான். டாக்டர் டாக்டர் ஒரு வழி சொல்லுங்க டாக்டர். ஒரு வழி தானே, நான் சொல்றேன் அந்த ஒரு வழி. நேரா போய் ரைட் எடுத்து போ. அது இல்ல டாக்டர், என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர். சரி சரி இந்த மாத்திரை உடனே சாப்பிடு. ஏ ஐயோ, நீ ஒரு பழம் சாப்பிட்டேன்னு நினைச்சேன். எது கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடுறியா? இதுல எழுதிருக்க மாத்திரையை வாங்கி சாப்பிடு. ஃபீஸை கட்டிட்டு போ. என்ன ஆசிரியரிடமிருந்து ஃபோன் வருகிறது. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னப்பா நீ எப்படி இருக்கிற? அப்பா எப்படி இருக்கிறாரு? நானே உங்களிடம் சொல்லலாம்னு இருந்தேன் சார். தினமும் அவரோட பெரிய தொல்லையா போச்சு சார். என்ன பார்க்கணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு பிஸின்னு. நான் பிஸியாக இருக்கும்போது என்ன அவமானப்படுத்தணும்னு பார்க்கணும்னு சொல்றாரு சார். இப்பதான் நான் பிறகு பார்க்கறேன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் சார். நீ இவ்வளவு ஃபேமஸாக இருப்பதற்கும் பெரிய டாக்டராக இருப்பதற்கும் காரணம் உன் அப்பா தானப்பா. படிக்க வைக்கின்றார் சார் சொல்றீங்க, அது பெத்தவங்களோட கடமை சார். தம்பி அவர் உன் சொந்த அப்பாவே இல்ல தம்பி. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, உன் குடும்பம் தீபத்துல சிக்கிய போது உன் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. தீபத்திலிருந்து உன்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வரும் பொழுது அவரோட முகப்படி ஆகிருச்சு. அவர் உனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து உன்னை படிக்க வைத்து இவ்வளவு பெரிய ஆளாக உன்னை மாற்றி இருக்கிறார் தம்பி. இவ்வளவு நாளா இது எனக்கு தெரியாம போச்சு சார். உடனே என் அப்பாவை பார்க்க போறேன் சார். அப்பா எங்கப்பா இருக்கீங்க? அப்பா எங்கப்பா இருக்கீங்க? இங்க யாரோ படுத்திருக்காங்களே. அப்பாவா? அப்பா உங்களுக்கு மயக்கம் வந்து விட்டதா? நான் உங்க மகன் வந்திருக்கப்பா, எந்திரிங்கப்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இனிமேல் நாம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்ப்பா. குழந்தைகளே, கடவுளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹலோ